Taste the Daily. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு வடக்கு தெற்கு என இல்லாமல் அனைத்து இடங்களிலும் பாஜக படர்ந்திருக்கும் என கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் அண்ணாமலை தலைமையில் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தயாராவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தின் எல்லையை தாண்டினால் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக கூறினார். மேலும் பாஜகவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராகுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த ஜூன் 4க்கு பிறகு இந்தியாவில் யாருமே வடக்கு தெற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் இல்ல. இது காங்கிரசுடைய கோட்டை. இது இங்க பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை என்று அந்த பேச்சு என்பது ஜூன் 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு அந்த பேச்சு முடிஞ்சது. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒரு விஸ்தாரமாக இந்தியாவில் எல்லா பகுதியிலும் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. தாமரை எப்படி அடர்ந்து படர்ந்திருக்குமோ அது ஜூன் 4ஆம் தேதி நாம் பார்க்க வைக்கணும். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கு எப்பொழுதும் வருகின்ற ஆசை இந்த முறையும் வந்திருக்கு. அது ஜூன் 4ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் முடியாது. தம்பி சூர்யா அவர்களோ இல்ல அண்ணன் நாராயண திருப்பதி அவர்களோ வி.பி. துரைசாமி அவர்களோ கருணாகரன் அவர்களோ தலைகீழா தண்ணி முடிச்சு டிவியில பேசினா கூட அவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுவரை அவங்க பணம் முழுவதும் இருக்கத்தான் போறாங்க. ஆனால் நீங்க நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். Taste the Daily.